குடிக்கிற பழக்கம் ரொம்ப கொடியது. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். குடிக்கிற பழக்கம் ரொம்ப கொடியது. நம்முடைய தமிழ் ஒலி தொலைக்காட்சி என்பது தமிழன் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, தமிழ் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தேடி சென்று ஓடி சென்று அதனுடைய பதிவுகளை நிகழ்வுகளை பதிவு செய்வதை வழக்கமாக கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே கடந்த 10 நாட்களாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலே கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பிலே ஒரு மாபெரும் புத்தக திருவிழா என்பது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை இல்லாத புதுவிதமான நோய்கள் எலும்புகள் உருவாகி உயிரினை தாக்கும். காமாலை வரும், கவலை வரும், கண்ணுக்குள் ஒரு திரை மூடும். இங்கே நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மிக ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இந்த நிகழ்விலே ஒரு மாணவனைப் போல, ஒரு இளைஞனைப் போல நாள்தோறும் இங்கே காலையிலே எப்பொழுது இந்த அரங்கம் திறக்கப்படுகின்றதோ அப்பொழுது முதல் ஆளாக வருகிறது. இந்த நிகழ்வு என்பது முடியும் வரை இருந்து இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்பாக கண்டு ரசித்து கொண்டிருக்கின்ற ஐயா மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரியவர். இவர் தமிழகத்தில் செங்கம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மீது மிகுந்த தீராத பற்று கொண்டவர், அவரோடு நெருங்கிய நட்பு கொண்டவர், ஒரு மிகச்சிறந்த பாடகர், நல்ல குரல் வளமிக்கவர், ஒரு மிகச்சிறந்த தமிழறிஞர், தானே பல்வேறு வகையான பாடல்களை இயற்றி எழுதி இயக்கி பாடியும் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இன்றைக்கு இந்த புத்தக திருவிழா என்பது மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐயா முத்துமணி அவர்களுடைய தந்தையார் தான் திரு நன்னன் ஐயா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்க. நீங்கள் எந்த ஊர்? என்னுடைய சொந்த ஊர் கொட்டகுளம், செங்கம் தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டம். ஐயா, அடுத்து வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பாடகராக இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு இயற்கையிலே இந்த பாடகர் வந்ததா, எப்படி வந்தது? நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 7 வயதில் எங்கள் ஊரில் தெருக்கூத்து நாடகம் ஆடுவாங்க. அந்த காலத்தில் அந்த தெருக்கூத்து நாடகத்தில் என்ன ஒரு 7 வயது, குரல் வளம் இல்லை. அப்போ கீச்சு கீச்சுன்னு போகும் என் குரல். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி தான் என்னை வளர்த்தது. அவங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த நாடக குழுவில் அவங்க கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவங்க. அந்த செல்வாக்கின் காரணமாக என்ன அந்த குழுவில் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் எட்டி ஒதிப்பாங்க. ஏன்டா நீ வந்த அவங்க போன பிறகு கீச்சு கீச்சுன்னு பாடுவேன். நான் எட்டி ஒதிப்பாங்க. போடா போடா வேணாம் போடா அப்படின்னு. அப்போ கூட நான் போக மாட்டேன், அங்கேயே நிற்பேன், தைரியமாக நிற்பேன். நான் மனசில் நினச்சிக்கிறது, ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் என்கிட்ட தான் வந்து நிற்கணும், நான் பார்க்குறேன் அப்படின்னு அன்றைக்கி என்னுடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் பிறந்தது. அந்த வைராக்கியத்தின் காரணமாக தான் நான் ஒரு பாடகனானேன், நான் ஒரு நாடக கலைஞனானேன், அப்புறம் அரசியல்வாதியானேன், அப்புறம் கலைஞரை சந்தித்தேன், அப்புறம் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகினேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைராக்கியம் தான். வைராக்கியம். ஓகே. நீங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன வேஷம் கொடுத்தாங்க, என்ன பாடல் பாடினீங்க? முதல் நாடகம் சந்திரகிரக பங்கம்னு ஒரு நாடகம், தெருக்கூத்து நாடகம். அதில் லட்சுமின்னு ஒரு வேஷம் கொடுத்தாங்க எனக்கு. ஓகே. சின்ன பையன், கீச்சு கீச்சுன்னு போகும் குரல். அதில் வந்து ஆதிலட்சுமியும் வந்தால் மாது வரங்களை தந்தாள் அப்படின்ற முதல் பாடல் நான் பாடிய முதல் பாடல் அதுதான். அது ஞாபகம் இருக்குது. மீதி பாட்டு அப்புறம் நான் சொந்தமாக எழுதினேன். நான் நாடகம் எழுதினேன், நந்தனார் நாடகம் எழுதினேன், காசு பேத்துன ஒரு நாடகம் எழுதினேன். நானாக இப்போ பாடல்கள் எழுதி நான் இயக்க பாடல்கள் எழுதினேன். வேறு பாட்டுங்களும் எழுதினேன். பாடலாமா? பாடலாம் ஐயா. ஏதாவது ஒரு பாடல் குடியை பற்றி எழுதியிருக்கேன். கண்டிப்பாக இன்னைக்கு தேவையான ஒன்றுங்க. குடிக்கிற பழக்கம் ரொம்ப கொடியது. நீ குடிக்காம இருந்துக்கிட்டா குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க முடியுது. பொழுதும் நல்லா விடியுது. நீ குடிக்காம இருந்துக்கிட்டா குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்க முடியுது. பொழுதும் நல்லா விடியுது. மதுவை குடிக்கிற பழக்கம் ரொம்ப கொடியது. அண்ணாச்சி, குடிக்கிற பழக்கம் ரொம்ப கொடியது. கிடைக்கிற பணம் காசு வீணாகி போகாம நடக்கிற வாழ்க்கைக்கு ஒரு உதவியாகுது. நடக்கிற வாழ்க்கைக்கு ஒரு உதவியாகுது, நல்ல உதவியாகுது. இதுவரை இல்லாத புதுவிதமான நோய்கள் எலும்புகள் உருவாகி உயிரினை தாக்கும். காமாலை வரும், கவலை வரும், கண்ணுக்குள் ஒரு திரை மூடும்.
ஐயா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா நீங்கள் சொன்னது தான் உங்களுடைய வயது 95ன்னு தெரியும், ஆனால் உங்களுடைய குரல் வந்து இன்னும் அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக ஏதாவது சிறப்பு பயிற்சி எதுவும் எடுத்து? இயற்கையாகவே எனக்கு இருக்கிற குரல் தான் அது. சின்ன வயசுலேருந்து நான் குரல் பாடி 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 இந்த குரல் எனக்கு வளம் அப்படியே இருக்குது. ஓகே. 7 வயசுலேருந்து நான் நாடகம் ஆடினேன், தெருக்கூத்து நாடகம் ஆடி அப்புறம் வந்து கலை நிகழ்ச்சி பண்ணேன், அப்புறம் இயக்க கலை நிகழ்ச்சி பண்ணேன், திராவிட கழகத்துக்கு கலை நிகழ்ச்சி பண்ணேன், எல்லாம் புரட்சி பாடலாம் எழுதி பாடினேன். உங்களுக்கு அரசியல் தொடர்பு எப்போ ஏற்பட்டுச்சுயா? எனக்கு அரசியல் தொடர்பு ஆரம்பத்திலே எனக்கு ஏற்பட்டு போச்சு. ஆரம்பத்தில் இந்த விடுதலை பத்திரிக்கை படித்தேன், நம் நாடு பத்திரிக்கை படித்தேன். ஊர்லேருந்து 8 மைல் நடந்து வந்து ஊரில் சங்கம் என்ற கிராமத்தில் வந்து ஒரு டவுனில் பேரூராட்சி, அங்கே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தந்தார் டெய்லர், அந்த துணி தைக்க அந்த கடைக்கு நான் போனேன் ஒரு நாள். அங்கே இந்த விடுதலை பத்திரிக்கை நம் நாடு பத்திரிக்கை படிச்சிருந்தார். அவர் ஒருத்தர் தான் அங்கே, மற்றவங்கெல்லாம் அவரை கேலி பண்ணிட்டு போவாங்க, இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. அவர் ஒருத்தர் தான் கருப்பு சட்டை போடுவார். அப்புறம் நான் அடிக்கடி நான் போக போக பேசுகிறத பார்த்து அவர் படிக்கிறத பார்த்து நான் இப்படி என்னான்னு கேட்டேன் விவரம். நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விவரத்தை சொன்னார். நான் வர்றேன், வாரத்தில் 2 நாளாவது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாரம் 2 நாள் அங்கே போயிட்டு அங்கே உட்காந்து பார்த்து படித்து அந்த கொள்கையை எனக்கு உள்வாங்கிட்டேன். ஓகே. திராவிட கழகத்தில் திமுகவில் எப்போ உங்களை நினச்சிக்கிட்டீங்க, அது எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அப்போவே நான் திமுகவாகிட்டேன். ஓகே. அந்த திராவிட கழகம் பிரிஞ்சிருந்துச்சு இல்லையா, அது ஞாபகம் இல்லை, இது பிரிஞ்சிருந்தது, அப்புறம் ஒன்றா ஆனது. இப்போ நீங்கள் சிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுயா? நான் இந்த பாடலெல்லாம் பாடுவேன், கலைஞர் முன்னாடி நான் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நல்லா பாடுறானே அந்த ஆள், எப்படி கொள்கை பிடிப்பிடும் அப்படின்னா அங்கே இருந்துங்களாம் கேட்டுக்கேன். அந்த இயக்கத்தில் இடையிலாண்டிருக்கையா பாடலாம் பாடுவேன், பாட்டெல்லாம் எழுதுவேன். நீ என்ன அது சின்ன வயசாக இருக்கிற நீ பாட்டு பாடுறியா? நீ பாட்டு பாடுவேன், நீ எழுதியா அப்படி? ஆமாய்யா எழுதுவேன். எப்படியா நீ எழுதுற அப்படின்னாரு. என்னுடைய ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், அந்த ஒடுக்கப்பட்டதனுடைய இது எழுச்சி என்னை பாட வச்சது, அதனால் நான் பாடுவேன் அப்படி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீ வந்துரு மாநாட்டுக்கு எல்லாம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு படிவம் வாங்கி வந்து கொடுத்து இந்த இதெல்லாம் சேர்த்து அது வந்து சேர்த்து விட்டாங்க. கிட்டியாக இருந்தேன் இயக்கத்தில். ஓகே. அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சதுயா? சிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்க இல்லையா? ஆமாம். அந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு தேடி வந்தது? அதாவது முருகையன் தான் அந்த வாய்ப்பை எனக்கு தேடி கொடுத்தாரு. 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்னை அறிவிக்கப்பட்டு கூட்டணி கட்சி கொடுத்துட்டாங்க. கூட்டணி கட்சி சரின்னு சொல்லி நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். அப்போல்லாம் கலைஞரோட கொஞ்சம் நெருங்கி பழகிறதில்ல. கோபால்சாமிலாம் அப்போ இருந்தார். வைகோ. ஆமாம், வைகோ. நெருங்கி பழகலை. கீழே இருந்து பார்த்து ஏயா உனக்கு அப்போ போகிறேன் இந்த இது கொடுக்கும்போதே சீட்டு கொடுக்கும்போதே கேட்குறாங்க ஒரு கேள்வி, இந்த சீட்டு ஒன்று கொடுத்துட்டோம், இது கூட்டணி கட்சிக்கு ஏதாவது கொடுத்தாக்கா பரவாயில்லையா, நீ ஒன்றும் நினைக்க மாட்டியா, உனக்கு நீ வருத்தப்பட மாட்டியா அப்படின்னு. ஐயா தலைமை என்ன சொல்லுதோ நான் அதை கேட்டுக்கிறேன். சூப்பர்யா. தலைவர் என்ன சொல்கிறதோ அதை நான் கேட்டுக்கிறேன். தலைமை, நான் சாதாரண தொண்டன். சரி. தலைமை பார்த்து கொடுக்குறதா எனக்கு. நீ போ, நீ வா, நீ உட்காரு, எழுந்துருன்னு. அதான் நான் இந்த கொள்கை ஏற்றுக்கிட்டதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு. ரைட் போ அப்படின்னு 2 முறை எனக்கு சீட்டு அறிவிச்சு 2 முறை வாபஸ் வாங்கிட்டாங்க, கூட்டணி கொடுத்தாங்க. 3ஆவது முறை நான் 97லேருந்து 2001 வரைக்கும். அப்புறம் எத்தனை பேர் போய் கேட்டாங்க எனக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படின்னு. கூட்டணி கட்சி 2 முறை வாபஸ் வாங்கிட்டான். நம்ம சொன்ன பேச்சு கேட்டான். அவனை இப்போ ஏமாற்ற முடியாது, அவன் தான் எம்எல்ஏ, போங்கய்யா அப்படின்னு கலைஞர் சொல்லிட்டாரு. அப்புறம் கலைஞர் நம்ம போயிட்டு எப்போ போனாலும் கலைஞர் வீட்டுக்கு போவேன். கலைஞர் வீட்டில் போயிட்டு தனியாக பார்ப்பேன், சால்வை போடுவேன். இல்லையா நீ ஒண்டியே வந்திருக்க அப்படின்னாரு. ஆமாய்யா நீங்கள் ஒண்டியே இருக்கீங்க, நான் ஒண்டியே வந்தேன். சரி யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க, அந்த வழியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வழி இருக்குது, குறுக்கு வழி, வீட்டிலேருந்து வெளியே கூட்டம் அதிகம் வந்தாலும் நாம் முன்ன அனுப்பையும் அதுக்கு ஆள் விடுவார். அது பிஏவே நன்னன் முன்னாள் பிஏ, சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு முன்னாடியே. சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு தான் கூடவே இருப்பேன், அவர் பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருவேன். ஓகே சரிங்க. இப்போ வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் இந்த புத்தக திருவிழா நடந்துகிட்ருக்கு.
ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்து உங்களுடைய இந்த பெரிய அளவிலான புகழுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஐயா முத்துமணி அவங்க. அவரை வந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க, அவருடைய பெருமையை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி உணர்றீங்க ஒரு தந்தையா? ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். ஆனந்த கண்ணீர் வடி. சூப்பர். அவ்வளோதான், இதுக்கு மேலே வார்த்தைகளே இல்லை. ஓகே. இந்த புத்தக திருவிழா இன்றைக்கு எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குய்யா நீங்கள் உங்களுடைய பார்வையில்? மிக மிக பயனுள்ளதாக இருக்குது. இங்கே இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் சரி, இது உலகம் பூராவும் போய் பரவுது. இதன் மூலமாக உலகம் பூரா பரவுது. எல்லா தமிழர்களுக்கும் ஒரு உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு விழாவாக இருக்குது தமிழ் புத்தக திருவிழா. இப்படி ஆண்டுதோறும் இந்த மாதிரி விழாக்கள் நடக்கணும் நான் விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் ஆண்டுக்கு 2 முறை நடந்தால் கூட நல்லது தான். நல்லா இருக்கும். ஓகே. அதுக்கு வேண்டிய பொருளாதாரம் அது இதில் வசதியெல்லாம் வேணும். மக்கள் அந்த அளவுக்கு வந்துடுவாங்க, செய்வாங்க. வருங்காலம் அப்படி உருவாகலாம். ஓகே ஐயா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு உங்களுடைய ஒரு ஆலோசனை கருத்துக்கள் எதை சொல்ல? என்னுடைய இளைய தலைமுறைக்கு மதுவை அருந்தக்கூடாது, தீய பழக்கவங்களை நாடக்கூடாது, கடமை உணர்ச்சியோடு பொறுப்புணர்ச்சியோடு வாழ்க்கை நடத்தி கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்வதுதான் மொழியை காப்பாற்றுவதற்கும் சொந்த பந்தங்களை பாதுகாப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். பரவாயில்லையா? நீங்கள் இன்னும் வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இன்னும் தொடர்ந்து பாடணும். இப்போ வேற புதுசாக பாடலாம் எதுவும் எழுதிட்டு இருக்கீங்களா ஐயா? ஏன்னா பாடிய வாயும் ஆடிய காலம் சும்மா இருக்காது. நிறைய இருக்கு பாடல், நிறைய எழுதியிருக்கேன். அப்போ உங்க கூட தனியாக ஒரு நாள் இதுக்காக உட்காரணும். ஆமாம், கதை கூட எழுதியிருக்கேன். ஆமாம், நாடகம் எழுதியிருக்கேன். நந்தனா நாடகம் இருக்கேன். அது போக நடப்பண்ணா அடுத்த வருஷம் நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கான். ஓகே. காசு பேசுது அப்படின்னு ஒரு நாடகம். காசு பேசுது அருமையான தலைப்பு. அப்புறம் சிவப்பு குயில் வெள்ளிக்குடம் புஸ்தகம் வெளியிட்டேன். ஓ சிறப்பியா. வெள்ளிக்குடம் அப்படின்னு சிவப்பு குயில், அது கவிதையே, மொத்தம் கவிதையே, கவிதை காவியம், குறுங்காவியம். சூப்பர்யா. வெளியிட்டிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் ஒரு 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அதான் இப்போ அதான் கலைஞர் மாதிரி அவங்களுடைய நண்பர்களும் அப்படி இருக்கீங்க. ஆமாம், நான் வெறும் 5ஆம் கிளாஸ் தான் படித்தேன். அதுக்கு மேலே அங்கே படிக்கிறது எங்கள் ஊரில் இது இல்லை, பாடசாலை இல்லை. பாடசாலையே இல்லை. ஓ, நீங்கள் படிக்கிற காலம் 5 வரைக்கும் தான் அங்கே இருந்தது. நான் படிக்கிற காலத்தில் அங்கேருந்து 12 கிலோமீட்டர் சங்கம் வரணும் மேல் படிப்பு படிக்கிறது. 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிறது. அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்கு முடியாது. பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு கூட வசதி இல்லை. அதனால் அதோடு நிறுத்திட்டேன். 5ஆம் கிளாஸோடு நடிச்சிட்டு நான். சரிங்க. 5ஆம் கிளாஸ் நடிச்சுட்டு இந்த வெளியே போகிறோம் இல்லைங்களா, போகும்பொழுது எங்கேயாவது புத்தகம் இருந்தால் நிறைய வாங்கிடுவேன். இப்போ நிறைய புத்தகம் வாங்கி வச்சுருக்கேன், நிறைய படிப்பேன். பத்திரிகைகள் நிறைய படிப்பேன். விடுதலை பத்திரிகை தான் ஆரம்பத்தில் நான் படித்தது. அப்புறம் நம் நாடு, இதில் வந்து அந்த புரட்சிகரமான வரிகளை படித்து வச்சு உங்கள் உடம்பு ஃபுல்லாக தான் ஒரு கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை. நாடி நரம்பு எல்லாமே புரட்சிகரமான. ஏன்னா உங்களுடைய வரிகளில் ஒவ்வொரு பாடல் வரிகளையும் பார்க்க முடிஞ்சது. ஆமாம், அந்த நாடகத்தில் கூட வசனம் புரட்சியாக இருக்கும். ஓகே, நிச்சயமா அந்த நாடகத்தை இங்கே அரங்கேற்ற பண்ணுவேன். சரிங்க. இப்போ அரங்கேற்றாங்களா? அடுத்த முறை முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக எல்லாருமா சேர்ந்து. ஆமாம், நந்தனார் நாடகம் ரொம்ப சீர்திருத்த நாடகம். அங்கே நந்தன் ஒன்று எழுதியிருக்கானே, அது அடிமையாக எழுதியிருக்கான். ஓகே. நான் என்ன எழுதியிருக்கேன், நந்தன் அடிமை இல்லை, நந்தனுக்கு தான் மற்ற அடிமையாக இருக்கான்னு நான் எழுதியிருக்கேன். அந்த அடிமை என்ற வார்த்தைகளே இருக்கக்கூடாது என்னுடைய இதில், அகராதியில். சிறப்பியா. நல்ல நிறைய விஷயங்களை நம்மளுடைய தமிழ் வழி தொலைக்காட்சி நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையிலே உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கணுங்க, எல்லாருக்கும் இருக்கணுங்க. ஆசீர்வாதம் என்ற சொல்லே எனக்கு பிடிக்காது. அன்பு வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இன்னும் சிறப்பாக சிறப்பாக வளர்ந்து பெரிய ஒரு கேமரா நிறுவனத்துக்கு, பெரிய தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் வளரணும், வாழணும், பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி. வணக்கம். ஐயா, உங்கள் பேர் சொல்லலையா? தமிழரசன். தமிழரசன். ஓ, தமிழரசனா? தமிழுக்கே